ம். வீட்டுக்குள்ள இருக்கிறார், எல்லா வீட்லயும் இருக்கிறார். 18 வயதுக்கு கீழானவர்களுடைய வீடுகள்ல இருக்கிறார். ம். நான் பல தடவை சொல்லிருக்கேன். நம்மளே கூட பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். ம். வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காரு, அந்த விஜய்க்கு ஓட்டு தான் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ம். பல கூட்டங்கள்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்பு பேசியிருக்கேன். சோ அதனால வந்து இப்ப வீட்டு முன்னாடி பிரச்சாரம் நடக்குது. ஒரு 5ஆம் வகுப்பு மாணவன் எதிர் வீட்டுல உள்ளவன் பிரச்சாரத்தை கேட்டுட்டு இருக்கான். ஒரு நடிகர் வந்து பேசுகிறார். அதிமுக கூட்டம் அது. தாடி பாலாஜி வந்து பேசுறாரு. உடனே கூட்டிட்டு போயிருந்தவர் சொல்றாரு, ஒரு நடிகர் தான் சினிமாலாம் நடிச்சிருக்காரு. விஜய் கூட நடிச்சிருக்காரு அப்படின்னு. விஜய் கூட நிறைய படங்கள் தாடி பாலாஜி நடிச்சிருக்காரு ஆரம்ப காலத்துல. விஜய் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு. ம். விஜய் கூட நடிச்சிருக்காரு. இப்படி அதிமுக கூட்டத்துல வந்து பேசுறாரு 5ஆம் கிளாஸ் பையன் கேக்குது. ம். அப்ப அதனுடைய தாக்கம் வேறு ஒன்று. ஓட்டாகவும் மாறும். ம். ஜெயிக்கிற ஓட்டா மாறாது. ம். ஜெயிக்கிற ஓட்டாக மாறவே மாறாது. வெற்றி ம். பெற முடியாது. ம். பட் அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ம். நீ ஒரு கேக் வாங்கி வச்சிருக்கீங்க. கேக்ல அப்படியே ஒரு நடு துண்ட கட் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி ஒரு 80, 90 லட்சம் ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாரு விஜய். ம். அதனாலதான் திமுக, அதிமுக இடையில களம் கூர்மையான போட்டியா மாறுதுன்னு நான் பாக்கிறேன். வயது ரீதியா பார்க்கும்போது நீங்க இளைஞர்கள சொல்றீங்க. பெண்கள் வந்து ஒரு 40 வயசு, 50 வயசு இருக்கிறவங்களும் சில பேர் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிக்கிறதையும் பார்க்குறோம். அந்த பெண்கள் ஓட்டு இந்த முறை வந்து